සුබ දවසක් මගේ ආදරවන්ත සහෝදර සහෝදරිය. இனிய நாள் என் அன்பான சகோதர சகோதரிகளே. අද ඔබට ආශිර්වාදමත් දවසක් වේවා. இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். සුබ දවසක් වේවා. இனிய நாளாக යහපත් දවසක් වේවා. நன்மையான நாளாய் இருக்கட்டும். අපේ මුළු හදවතින් අපි ප්‍රාර්ථනා කරනවා. எங்கள் முழு இருதயத்தோடு கூட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ඔබට සුබ පතනවා. உங்களை வாழ்த்துகிறோம். අද දවසේදී இன்றைய நாளில் මේ පණිවිඩය இந்த செய்தி ඔබ සැමට ආශිර්වාදයක් වේවා. உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். අද අපි කැමති ඔබ සමග இன்று நாங்கள் விரும்புகிறோம் உங்களோடு கூட ඔබගේ ජීවිතය තුළ නොතිබිය යුතු යමක් ගැන කතා කරන්න. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியத்தை பற்றி பேசுவதற்கு අප බයිබලය කියවන විට දකින්න පුළුවන්. நாங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது காண முடிகிறது. අද මනුෂ්‍යයන්ගේ ජීවිතවල තිබිය යුතු දේවල් ගැන බයිබලය අපිට පවසනවා. இன்று மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து அநேகம் பேசப்படுகிறது. එමෙන්ම නොතිබිය යුතු දේවල් ගැනත් බයිබලය අපිට කියා දෙනවා. அதே போல இருக்கக்கூடாத காரியங்களை குறித்தும் வேதாகமத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් தேவனுடைய கிருபை நிமித்தம் ඔබ ඉදිරියේ உங்களுக்கு முன்பதாக ඔබගේ ජීවිතවල මගේ ජීවිතේ නොතිබිය යුතු යමක් ගැන පවසන්නට යනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத காரியத்தை பற்றி பேச போகிறேன். දෙවියන් වහන්සේත් කැමති. தேவனும் விரும்புகிறார். කිසි කලක මේ දේ ඔබේ ජීවිතය තුළ නොතිබිය යුතු කියා. ஒரு போதும் இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று සුද බයිබලේ பரிசுத்த வேதாகமத்திலே එබ්‍රෙව් යවුම් පත්‍රය எபிரேய நிருபம் 12 වෙනි පරිච්ඡේදය 12ஆம் அதிகாரம் 15 වෙනි පදය මෙසේ පවසනවා. 15வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. කිසිවෙක් දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් පසුබට නොවන පිණිසද තිත්තකමේ මුලක් අටගෙන එයින් නුඹලා කලඹා බොහෝ දෙනෙක් කිලුටු නොවන පිණිසද බලාගනිල්ලා. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பு வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்க எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, සුද බයිබලය අපිට පවසනවා. பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு කිසිවෙක් சொல்லப்படுகிறது, ஒருவனும் දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් පසුබට නොවිය යුතුයි. தேவனுடைய கிருபையை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகாது. අද ඔබත් මමත් දේව කරුණාවෙන් පසුබට වීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොවේ. இன்று நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ කරුණාව සෑම දවසකම අප ජීවිතයට වැදගත්. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். අපගේ පවුලට අවශ්‍ය වෙනවා දේව කරුණාව. எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையாய் இருக்கிறது தேவனுடைய අපගේ கிருபை. දරුවන්ට දේව කරුණාව දවස් පතා අවශ්‍යයි. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவ கிருபை மிகவும் முக்கியம். නමුත් සමහරක් මනුෂ්‍යයන් ஆனாலும் சில மனுஷர்கள் දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් පසුබට වෙලා යනවා. தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போகிறார்கள். එසේ දේව කරුණාවෙන් ඔවුන් පසුබට වීමට හේතුව පැහැදිලිව මේ වගන්තියේ සඳහන් වෙනවා. அப்படியாக அவர்கள் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போவதற்கான காரணம் இந்த வசனத்தில் தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. මනුෂ්‍යයන් තුල மனுஷர்களுக்குள் තිත්තකමේ මුලක් අටගන්න විට கசப்பான வேர் முளைத்தெழும்பும் දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් ඔවුන් පසුබට වෙලා යනවා. தேவனுடைய கிருபையை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். මගේ සිනේවන්ත සහෝදරයා, என் அன்பான சகோதரனே, මගේ සිනේවන්ත සහෝදරිය, அன்பான சகோதரியே, යමක් ගැන ஒரு காரியத்தை குறித்து, යමෙක් ගැන ஒருவரை குறித்து ඔබේ අදවත තුල තිත්තකමක් ඇති වෙනවා නම් உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு கசப்பு ඒ உண்டாகுமானால் තිත්තකම මුලක් ඇටියට ඔබ තුල අටගන්නවා නම් அந்த கசப்பு வேறாக உங்களுடைய இருதயத்திலே ඔබ முளைத்தெழும்புமானால் ටිකින් ටික දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් පසුබට වෙලා යන්නට යනවා. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போக ඔබ போகிறீர்கள். දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியாது. ඔබ දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් පියවරින් පියවර පසුබට වෙන එක ඔබ දන්නේ නැහැ. நீங்கள் தேவனுடைய கிருபையை விட்டு படிப்படியாக விலகி போவது உங்களுக்கே தெரியாது. ඔබ නොදැනුවත්වම ටිකින් ටික දේව කරුණාවෙන් ඔබ පසුබට වෙලා යන්නට යනවා. நீங்கள் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சம் தேவனுடைய கிருபையை விட்டு நீங்கள் விலகி போக ඇයි? ஏன்? ඔබ තුල තිත්තකමේ මුලක්
අටගන්න නිසා. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் கசப்பான வேர் முளைத்தெழும்புகிறது. මගේ සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரியே, තිත්තකමට කිතුණුවෙක් වශයෙන් කිසි දිනක ඔබේ ජීවිතය තුළ ඔබ ඉඩ දෙන්න එපා. கிறிஸ்தவன் என்ற அடிப்படையில ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்புக்கு இடம் கொடுக்க අද வேண்டாம். සමහරක් දේව දරුවන්ගේ ජීවිතවල இன்று சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே තිත්තකමේ මුල අටගෙන තිබෙනවා. இந்த கசப்பான வேர் முளைத்தெழும்பி இருக்கிறது. කොච්චර දේවස්ථානවලට ගියත් அவர்கள் எவ்வளவு தான் தேவ ඔවුන් ஆலயங்களுக்கு போனாலும், කොයිතරම් යාඥා කළත් அவர்கள் எவ்வளவு ஜெபித்தாலும், ඔවුන් කොයිතරම් දෙවියන් වහන්සේගේ වචනය දැනගෙන සිටියා அவர்கள் எவ்வளவாக தேவனுடைய வார்த்தை அறிந்திருந்தாலும், සභාව සමග හොඳ සම්බන්ධතාවයක් ඔවුන්ට තිබුණත් சபைக்கு இடையிலே நல்லதொரு உறவு அவர்களுக்கு இருந்தால், තමන්ගේ ජීවිතය තුළ தங்களுடைய வாழ்க்கையிலே යම් දෙයක් සම්බන්ධව ஒரு காரியத்தை குறித்து, යමෙක් සම්බන්ධව ஒரு நபரை குறித்து තිත්තකම ඉත ඇතුලේ තියාගෙන ඉන්නවා. கசப்பை அவர்களுடைய இருதயத்திலே வைத்துக் ඔබේ கொண்டிருக்கிறார்கள். අදවත තුළ තිත්තකම තියාගෙන ඉන්න තුරු உங்களுடைய இருதயத்திலே கசப்பை வைத்துக் கொண்டு இருக்கும் மட்டும் ඔබ කවදාවත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව දවසින් දවස ලබා ගන්න යන්නේ නැහැ. நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள போவதில்லை. දෙවියන් වහන්සේගේ කරුණාවිය දවසින් දවස ඔබ ඔබේ ජීවිතයෙන් අහිමි කරගන්න යනවා. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்கி போட ඒ போகிறீர்கள். නිසා ඔබ ප්‍රවේශම් වෙන්න. ஆகையால் நீங்கள் கவனமாய் මේ இருங்க. තිත්තකමේ මුල ඔබේ හදවත තුළ ඇති වෙන්නට ඉඩ දෙන්න இந்த එපා. கசப்பான வேர் உங்களுடைய இருதயத்திலே முளைத்தெழும்ப இடம் கொடுக்க මේ வேண்டாம். තිත්තකමේ මුල අට ගන්න නිසා இந்த கசப்பான வேர் முளைத்தெழும்புகிறது நிமித்தம் නුඹලා කලඹලා දානවා. உங்களை கலக்கம் உண்டாக்கி ඔබව போடுகிறது. කලඹනවා මේ තිත්තකමේ මුල. இந்த கசப்பான வேர் உங்களுடைய இருதயத்திலே ඔබ கலக்கத்தை දෙවියන් உண்டாக்குகிறது. වහන්සේ තුළ යහපත් සහෝදරෙක් සහෝදරියක් ඇටියට කාලයක් ඔබ ජීවත් වුණා. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு காலம் நல்லதொரு சகோதர சகோதரியாக வாழ்ந்து கொண்டு නමුත් வந்தீர்கள். මේ තිත්තකමේ මුල ඔබ තුළ අටගන්න විට ஆனாலும் இந்த கசப்பான வேர் உங்களுடைய இருதயத்திலே முளைத்தெழும்பும் ඔබව போது කලඹා දානවා. உங்களை கலக்கி ඔබ போட்டுவிடும். තුළ තිබෙන සමාදානය නැති කරලා දානවා. உங்களுக்குள் இருக்கிற சமாதானத்தை அது ඔබ எடுத்து போட்டு තුළ තිබෙන ප්‍රීතිය සතුට නැති කරලා දානවා. உங்களுக்குள் இருக்கிற சந்தோஷம் சமாதானத்தை அழித்து ඔබ போட்டு කැළඹුණා වූ මිනිස්සෙක් සමාන වෙන්නට நீங்கள் යනවා. கலக்கம் உண்டாகின ஒரு மனுஷனை போல நீங்கள் மாற ඔබව போகிறீர்கள். කලඹන එක විතරක් නොවේ. உங்களை கலக்கம் உண்டாக்குகிறது மாத்திரம் බොහෝ දෙනෙක්ව කිලුටු කරලා දමනවා. அநேகரை தீட்டுப்படுத்தி போட்டு මගේ සහෝදරයා මගේ සහෝදරිය என் சகோதரனே, මේ என்னுடைய சகோதரியே, තිත්තකමේ මුලට පුළුවන් இந்த கசப்பான வேருக்கு முடியும் ඔබේ ජීවිතය කිලිටු කර දමන්න. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவது. ඔබ ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நீங்கள் ඔබ எச்சரிக்கையாய் දේව இருக்க வேண்டும். දරුවෙක් වශයෙන් ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நீங்கள் தேவ பிள்ளை என்கின்ற அடிப்படை நீங்கள் ඔබේ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ජීවිතය කිලිටු නොවන පිණිස ඔබ වග බලා ගන්න. உங்களுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டு போகாத படிக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள එපා வேண்டும். මේ තිත්තකමට ඉඩ දෙන්න. வேண்டாம் இந்த கசப்புக்கு இடம் கொடுக்க. එපිස යවුම් පත්‍රය எபேசியர் நிருபம் 4 වෙනි පරිච්ඡේදය 4 அதிகாரம் 31 වෙනි පදයයි 31 வசனமும் 32 වෙනි පදයයි පවසනවා. 32வது வசனமும் සියලු சொல்லப்படுகிறது. තිත්තකමත් කෝපයත් උදාසත් කෝලාහලත් අපාසත් සියලු ක්‍රෝධත් නුඹලා කෙරෙන් පහ කරනු ලැබේවා. නුඹලා එකිනෙකා කෙරෙහි ගුණවන්තව අනුකම්පා ඇතුව සිට ක්‍රිස්තුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේ නුඹලාට කමා වුණු ලෙසම නුඹලත් එකිනෙකාට කමා වෙයල්ලා. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். පවුල් තුමා එපිස සභාවට ලියන විට පවසනවා. பவுல் அடியார் எபேசியர் சபைக்கு எழுதும் போது அவர் கூறுகிறார், සියලු තිත්තකම නුඹලාගෙන් පහ කරනු ලැබේවා. எல்லா கசப்பையும் உங்களை விட்டு நீக்கி போடுங்கள் என்று. මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதர එදා சகோதரிகளே, එපිස සභාවේ සිටියා වූ ශුද්ධවන්තයන් තුල அன்று எபேசிய சபையில் இருந்த දේව பரிசுத்தவான்களுக்குள், දරුවන් තුල தேவ பிள்ளைகளுக்குள் තිත්තකම තිබුණා. கசப்பு இருந்தது. ඔවුන්ගේ සිත්වල
තිත්තකම තියාගෙන හිටියා. அவர்களுடைய இருதயத்திலே கசப்பை வைத்துக் දේව கொண்டிருந்தார்கள். මනුෂ්‍යයා තුලින් දෙවියන් වහන්සේ පවසනවා. தேவ மனுஷனுக்கூடாக தேவன் සියලු சொல்லுகிறார், ආකාර තිත්තකම පහ කරපල්ලා. சகல விதமான கசப்பை நீக்கி போடுங்கள் என்று. කෝපය උදහස කෝලහලත් අපාසත් සියලු ක්‍රෝධත් නුඹලා කෙරෙන් පහ කරනු ලැබේවා. கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று මගේ சொல்லுகிறார். සහෝදර සහෝදරිය, என் சகோதர ඔබේ சகோதரிகளே, හදවත තුල තිත්තකමේ මුලක් අටගන්න විට உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வேர் බයිබලය முளைத்து පවසන ඔබ කෝපයට ඉඩ දෙන්න යනවා. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் கோபத்துக்கு இடமளிக்க උදහසට ඉඩ போகிறீர்கள், දෙන්න යනවා. மூர்க்கத்துக்கு இடமளிக்க போகிறீர்கள், කෝලහලවලට ඔබ ඉඩ දෙන්න යනවා. கூக்குரலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க අපාස போகிறீர்கள், සියලු ක්‍රෝධවලට ඔබ ඉඩ දෙන්න යනවා. தூஷணமும் மற்ற துர்க்குணங்களுக்கும் நீங்கள் இடமளிக்க වෛරයක් போகிறீர்கள். ඔබ තුල ඇති වෙන්න ஒரு යනවා. வைராக்கியம் உங்களுடைய இருதயத்துல පලි ගැනීමක් ඔබ තුල ඇති වෙන්නට உங்களுடைய යනවා. இருதயத்துல ஒரு பழி வாங்குதலின் எண்ணம் මේ உருவாக දේවල් போகிறது. ඔබේ ජීවිතය තුල තිබෙන්නට ඉඩ දෙන්න එපා. இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு நீங்கள் இடமளிக்க ඒ வேண்டாம். තිත්තකමේ මුල ඔබේ ජීවිතයෙන් ඉවත් කරලා දාන්න. அந்த கசப்பான வேரை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றி போட்டு விடுங்கள். තිත්තකම ගසක් ඇටියට වැඩෙන්නට ඉඩ දෙන්න එපා. கசப்பு ஒரு மரமாக முளைத்தெழும்பதற்கு நீங்கள் இடமளிக்க ඒ வேண்டாம். ගසක් ඇටියට වැඩෙන්නට ඔබ ඉඩ දුන්නොත් அது மரமாக நீங்க வளர்வதற்கு நீங்கள் இடமளித்தால் ටිකින් ටික විශාල වෙලා ඊට පසුව පළදරන්න පටන් ගනී. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் பெரிதாகி அது பின்பதாக கனி கொடுக்க ஆரம்பிக்கும். සදාටම ඔබ දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් ඉවත් වෙලාම යයි. முழுமையாக நீங்கள் தேவனுடைய கிருபையை விட்டு அப்படியே நீங்கள் தூர போக போகிறீர்கள். එපා. வேண்டாம். තිත්තකමට ඉඩ දෙන්න එපා. கசப்புக்கு இடமளிக்க ඒ வேண்டாம். වෙනුවට அதற்கு பதிலாக බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, එකිනෙකා කෙරෙහි ගුණවන්ත අනුකම්පාවෙන් සිටින්න. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ක්‍රිස්තුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේ නුඹලාට කමා වුණු ලෙසම கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල දෙවියன் වහන්සේ ඔබට කමා කළා. கிறிஸ்து இயேசுவுக்கூடாக தேவன் உங்களை மன்னித்தார். මගේ සහෝදරයා, என்னுடைய මගේ சகோதரனே, සහෝදරිය, என்னுடைய சகோதரி, යේසුස් වහන්සේ අපි ගැන තමන් වහන්සේගේ හදවතේ තිත්තකමක් තියාගෙන හිටියේ. இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே எங்களை குறித்து ஒரு கசப்பை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. අපි දෙවියන් වහන්සේව නොදන්නා වූ කාලවල් වල நாங்கள் தேவனை அறியாத காலத்திலே දෙවියන් වහන්සේට විරුද්ධව කොයි තරම් වැඩ කරලා ඇද්ද? தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு வேலைகளை நாங்கள் කොයි செய்திருக்கிறோம். තරම් දෙවියන් වහන්සේව දුකට පත් කරලා ඇද්ද? எந்த அளவு தேவனை நாங்கள் ඔබ துக்கப்படுத்தி දෙවියන් වහන්සේව දැනගත්තට පසුව நீங்கள் தேவனை அறிந்து கொண்டதுக்கு ඔබ பின்பு කොයි තරම් වැරදි කරලා ඇද්ද? எந்த அளவு நீங்கள் தவறு செய்திருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට කමා කළා. ஆனாலும் தேவன் உங்களை மன்னித்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල උන්වහන්සේ ඔබට සමාව கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் உங்களுக்கு மன்னிப்பை ඔබ கொடுத்தார். ගැන උන්වහන්සේගේ හදවතේ තිත්තකමක් ඇති කරගත්තේ නැහැ. உங்களை குறித்து அவருடைய இருதயத்தில் ஒரு கசப்பை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිත්තකමට ඉඩක් නැහැ. தேவனுடைய இருதயத்திலே கசப்புக்கு இடமில்லை. උන්වහන්සේගේ හදවතේ තිත්තකමක් තිබුණා නම් අද ඔබ ජීවත් වෙන්නේ නැහැ. அவருடைய இருதயத்திலே கசப்பு இருக்குமே ஆனால் இன்று உங்களால் வாழவும் முடியாது. උන්වහන්සේ ඔබට සමාව දුන්නා. அவர் உங்களுக்கு மன்னிப்பை ඇයි ඔබට கொடுத்தார். බැරි එකිනෙකාට සමාව දීලා ஏன் உங்களுக்கு முடியாத ஒருவருக்கொருவர் மன்னிப்பதற்கு, එකිනෙකාව පිළිගන්න? ஒருவரை ஒருவர் ඇයි ஏற்றுக்கொள்வதற்கு, එකිනෙකාට සමාව දීලා එකිනෙකාව වැළඳ ගන්න බැරි? ஏன் ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கொடுத்து ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்ள முடியவில்லை. මගේ සහෝදරයා සහෝදරිය, என் சகோதரனே சகோதரி, කුරුස ගසේ යේසුස් වහන්සේ එල්ලීගෙන සිටින විට சிலுவை மரத்திலே அவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே පියාණන් වහන්සේට යාඥා කළා. பிதாவானவருக்கு ஜெபம் பண்ணினார். පියාණනි, பிதாவே, මොවුන් නොදැනුවත්ව කරන්නා වූ වරදට කමා වෙන්න. இவர்கள் அறியாமல் செய்கின்ற தப்புதனங்களுக்காக இவர்களை மன்னியுங்கள் ඔවුන් என்று ගැන මගේ හදවතේ මම තිත්තකමක් තියාගන්න යන්නේ නැහැ. அவர்களை குறித்து என்னுடைய இருதயத்தில் ஒரு கசப்பை வைத்துக் கொண்டிருக்க මගේ போவதில்லை. සහෝදර සහෝදරිය, என் சகோதர එදා சகோதரிகளே, යේසුස් වහන්සේ ඔබට සමාව දුන්නා. அன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். ඔබත් එකිනෙකාට සමාව දෙන්න. நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கொடுங்கள். සමාව දීම දේව ගුණාංගයක්. மன்னிப்பு கொடுப்பது தேவனுடைய ஒரு குணாதிசயமாக සමාව இருக்கிறது. නොදී மன்னிப்பை கொடாமல் කෙනෙක් ගැන ஒருவரை හිත குறித்து ඇතුලේ තිත්තකමක් තියාගෙන හිටියොත් இருதயத்திலே ஒரு கசப்பை வைத்துக் ඔබට கொண்டிருந்தால் යහපතක් වෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒரு நன்மையா இருக்காது. ඒ ඔබට සුබ දෙයක්
ඇති කරන්නේ නැහැ. அந்த கசப்பு உங்களுடைய இருதயத்திலே வாழ்க்கையில ஒரு நன்மையை අද உண்டாக்காது. දවසම තීරණයක් ගන්න. இன்றைய நாளே ஒரு தீர்மானத்தை දේව எடுங்கள். ආශිර්වාදය ඔබට ඕනේද? தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு ඔබ வேண்டுமா? යාඥා කළාට මදි. நீங்கள் ஜெபித்ததற்கு ඔබේ போதாது. හදවතේ තිත්තකමේ මුලට ඉඩ දෙන්න එපා. உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வேர் முளைப்பதற்கு இடமளிக்க வேண்டாம். ස්වාමින් වහන්සේට ඔබේ ජීවිතය කැප කරන්න. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் දෙවිඳුන් ஒப்புக் ඔබට கொடுங்கள். ආශිර්වාද කරන්න. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். මොහොතක් ඔබ වෙනුවෙන්. ஒரு நிமிடம் සුද உங்களுக்காக. පියාණනි. பரிசுத்த பிதாவே, යේසුස්ගේ නාමයෙන් අපි යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் යේසුනි ஜெபிக்கிறோம். අපි එකිනෙකාට ඔබ වහන්සේ කමා කළා. இயேசுவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மன்னித்தீர். අපිත් එකිනෙකාගේ වරදට කමා කරන්න. நான் எங்கள் ஒவ்வொருவருடைய தப்பிதங்களுக்காக எங்களை කිසිවෙක් மன்னியுங்கள். ගැන අපේ හදවත්වල තිත්තකමක් ඇති කරගන්න නැතුව. யாரையும் குறித்து எங்களுடைய இருதயத்திலே கசப்பை உண்டாக்கி கொள்ளாதபடி තිබෙන සමාධානය සතුට නැති කරගන්න නැතුව. இருக்கிற சமாதான சந்தோஷத்தை இழந்து விடாதபடி අපි කිලුටු නොවී நாங்களும் දෙවියන් தீட்டுப்படாதபடி වහන්සේගේ කරුණාව දවස් පතා ලබා ගන්න. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் එකිනෙකාට பெற்றுக்கொள்வதற்கு උපකාර කරන්න. ஒவ்வொருவருக்கும் உதவி මේ செய்யுங்கள். පණිවිඩය අසාගෙන නරඹමින් සිටින්නව සෑම කෙනෙකුටම ආශිර්වාද. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் යම් ஆசீர்வதியுங்கள். තිත්තකමක් ඔවුන්ගේ හදවත්වල තිබෙනවා නම් ஏதேனும் கசப்பு அவர்களுடைய இருதயத்திலே இருக்கும் යේසුස්ගේ නාමයෙන් ඒ තිත්තකම ඉවත් වේවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த கசப்பு அவர்களுடைய இருதயத்தை ඔබ விட்டு நீங்கட்டும். වහන්සේගේ කරුණාව ඔවුන්ට ලැබේවා. உங்களுடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கட்டும். ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதியுங்கள். යේසුස් වහන්සේගේම නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ඔබ සැමට සුබ දවසක්. God bless you. உங்கள் அனைவருக்கும் இனிய நாள். God bless you.